ஜனங்களை பூரா மனநோயாளி ஆக்கி, ஐயோ என்னடா நம்ம எவ்வளவோ எதிர்பார்த்தோமே. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொண்ணு பார்க்க போவோம், ஒரு 4-5 பொண்ணை காட்டுவானுங்க. இப்ப ஏன் நான் சின்ன வயசுல ஒரு 4-5 பொண்ணை காட்டும் போது எந்த பொண்ணு இதுல எது பொண்ணுன்னு தேடிட்டு இருப்போம். ஓ இது பொண்ணா இது பொண்ணா இது பொண்ணா. ஏன்னா அந்த அளவுக்கு பொண்ணுடைய தோழிகள்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, பூ வச்சு. எதுடா பொண்ணு சொல்லுங்கடா அப்படின்ற நிலைமையில இருக்கான். இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்தா இதுல இவங்க எல்லாம் பிக் பாஸுக்கு தான் வந்தாங்களான்னு மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி வந்தான், இவனை யாரு சேர்த்தா, இந்த குரூப் இருக்கானுங்க பாரு, இந்த செலக்ஷன் பண்ண குரூப், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, அந்த இந்த குரூப்னு ஒரு தருப்பான்ல பிக் பாஸ்ல, அந்த பேசுறவன், இவனுங்க எல்லாம் எப்படி இதை ஓகே பண்ணானுங்க, இது எப்படி இதை நடத்திட்டு இருக்கானுங்க, இதை நம்ம நடத்துறோமே, நம்மளை ஏதாவது திட்ட மாட்டானுங்களா, பப்ளிக்ல என்ன பேசுவாங்க, ஏதாச்சும் நினைக்க வேணாம். ஏன்டா அறுவருக்கு தக்க ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறா, அது கை தட்டுறான், வெடி போடுறான், மத்தாப்பு கொளுத்துறான், கம்மி மத்தாப்பு கொளுது, பொசுவான் அடிக்குது, பாட்டு போடுறானுங்க, டான்ஸ் ஆடுறானுங்க. சரி வந்துட்டீங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டீங்க, இதை பாக்குறோம். எங்க பாக்குறவங்க நிலைமையை நீங்க யாராச்சும் நினைச்சு பாத்தீங்களா? இந்த பணம் கட்டி பாக்குறவங்களுக்கு நம்ம தரமா என்ன தரலாம், நிகழ்ச்சி தரலாம், ஒரு நல்ல நிகழ்ச்சி தரலாம், ஒரு காமெடி இருக்கா, அதுல ஒரு காமெடி இருக்கா, என்னடா இருக்கு அதுல?